ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 35 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல 34 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் கிளாஸ் வந்து 34 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். 5மே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கொஸ்டினை ஃபுல்லா தெளிவா கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். 1 டிவைடட் பை, இந்த இடத்துல டாட் டாட் புள்ளி புள்ளியா வச்சிருக்காங்க இல்லையா? சோ என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப 1 × 2 × 3 பிளஸ் 1 டிவைடட் பை 2 × 3 × 4 பிளஸ் 1 டிவைடட் பை 3 × 4 × 5 பிளஸ் 1 டிவைடட் பை 4 × 5 × 6. ஓகேங்களா? சோ இதுக்காக சமமான அந்த இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணா போதும், ரொம்ப சிம்பிளானதுதான். பாருங்க, இது எல்லாமே சின்ன சின்ன நம்பர் தான் இல்லையா? அப்படியே பெருக்கிக்கோங்க. 1 2 2 3 6 பிளஸ் 1 டிவைடட் பை 2 3 6 6 நாங்க 24 பிளஸ் 1 டிவைடட் பை 3 நாங்க 12 12 5 60 பிளஸ் 1 டிவைடட் பை 4 5 20 20 × 6 120. அவ்வளவுதான். இதை வந்து சிம்பிளி இதை வந்து என்ன பண்ணணும், பின்னமா இருக்கிறத கூட்டினா போதும். சோ என்ன பண்ணணும், 6 24 60 120 இது எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 120 வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அதாவது டான வகுத்தல்ல 6 24 60 120 இது எல்லாத்தையும் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. சோ எல்சிஎம் வேல்யூ 120 கிடைக்கும். சோ கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே அந்த எல்சிஎம் வேல்யூ வர மாதிரி மாத்தணும். அப்ப 6 எதால பெருக்குனா 120 வரும் அப்படின்னா 20ஆல பெருக்குனா கிடைக்கும். அப்ப மேலையும் நம்ம 20ஆல பெருக்கணும். 24 எதால பெருக்குனா 120 அப்படின்னா 5ஆல பெருக்கணும். அப்ப மேலையும் நம்ம 5ஆல பெருக்கணும். 60 2ஆல பெருக்குனா 120. அப்ப மேலையும் 2ஆல பெருக்கணும். இது 120 இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க ஹோல் டிவைடட் பை ஒரே டைம் இங்க 120 எழுதுங்க. மேல இருக்கிறது எல்லாமே கூட்டுங்க. என்ன வரும், 20 25 27 28 வரும். ஓகேங்களா? சோ இப்ப 4ஆல அடிச்சீங்க அப்படின்னா 7, இதை 4ஆல அடிச்சீங்க அப்படின்னா 30. அப்ப 7/30 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ரொம்ப 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 சிம்பிளானது. இந்த மாதிரி புள்ளி வச்சிருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகும். சோ சின்ன நம்பர் தான் அப்படின்னா நீங்க அப்படியே பெருக்கி அப்படியே போட்டுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் பின்னமா கிடைக்கும். பின்னத்தை எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா, கூட்டினதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும் போது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் காண்க. இதை ரொம்ப சிம்பிளா போடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, 10 மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்களோட சராசரி அப்படிங்கிறது 166. சராசரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப 10 பேருக்கும் வந்து ஒவ்வொரு உயரம் கொடுத்திருப்பாங்களே. அப்ப 162 164 இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உயரம் கொடுத்திருப்பாங்க. 10 பேருக்கு இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 10 பேருதும் கூட்டி மொத்த எண்ணிக்கை என்னவோ அதால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த சராசரி கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு 166 கிடைக்குதா? ஓகேங்களா? இதுதான் சராசரி. சோ நம்ம அதெல்லாமே கண்டுபிடிக்க வேணாம், அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க. 10 பேரோட சராசரி உயரம் அப்படிங்கிறது 166 சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா போடுற இந்த சம பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகவல்களை சரிபார்க்கும் போது 150 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா 160 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சரியா இருக்க வேண்டியது 150, தவறா எழுதுனது 160. சோ சரிக்கு பிளஸ்ன்னு போடுங்க, தவறா பண்ணதுக்கு மைனஸ்ன்னு போடுங்க. ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டு என்ன பண்ணணும், பிளஸ் 150 மைனஸ் 160 டிவைடட் பை, இங்க நம்ம என்ன பண்ணணும், சராசரி அப்படின்னாலே 10ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? இங்கேயும் 10ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும், -10 டிவைடட் பை 10 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா -1 கிடைக்கும். இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ, ஓகேங்களா, மைனஸ்ல கிடைச்சா ஒரிஜினலா சராசரி இருந்தது இல்லையா, அவங்க போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து கழிங்க. பிளஸ் கிடைச்சது அப்படின்னா அது கூட கூட்டுங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். 165 சென்டிமீட்டர் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கூடுதல் கண்டுபிடிச்சு போடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமா வரும், டைம் இழுக்கும். அதை விட இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி என்ன கொடுத்தாலுமே, இத்தனை பேரோட சராசரி இதுன்னு கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு பதிலா இந்த நம்பரை மாத்தி எழுதிட்டாங்கன்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நம்பர் சரியா இருக்க வேண்டிய நம்பர் பிளஸ், தவறா இருக்க வேண்டிய நம்பர் மைனஸ். அப்ப அது ரெண்டையும் கழிங்க. ஓகேங்களா? சோ கழிச்சிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ பிளஸ், அதாவது அதுக்கப்புறம் டிவைடட் பை அந்த மொத்த எண்ணிக்கை போடணும். ஓகேங்களா?
சோ அங்க கிடைக்கக்கூடிய வேல்யூ பிளஸ்ல கிடைச்சதுன்னா அவங்க கொடுத்திருக்க கொஸ்டின்ல ஒரு சராசரி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது கூட கூட்டுங்க. மைனஸ்ல கிடைச்சதுன்னா அதுல இருந்து கழிங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, 4 × 27 × 3125, 8 × 9 × 27 × 7 மற்றும் 16 × 81 × 5 × 11 × 49 மீ பெரு பொது மடங்கு. அதாவது HCF கேக்குறாங்க. சோ எல்லாமே பெரிய பெரிய நம்பரா இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் HCF கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையுமே பிரைம் நம்பரோட பவரா மாத்துங்க. ஓகேங்களா, சோ எப்படி மாத்தலாம் பாருங்க. 4 ஒரே நிமிஷம் 4 × 27 × 3125, அடுத்து 8 × 9 × 25 × 7, அடுத்து 16 × 81 × 5 × 11 × 49. ஓகேங்களா, சோ இப்ப 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 27 3 கியூப்னு எழுதலாம், 3125 in terms of 5 பவர்ல எழுதுங்க. ஓகேங்களா, எப்படி எழுதலாம், 3125 5ஆலேயே டானா வகுத்தல் பண்ணுங்க. பாருங்க, 5ஆல பண்ணீங்கன்னா 6 5 30, 2 5 10, 5 25, மறுபடியும் 5ஆல பண்ணீங்க அப்படின்னா 1 5 5, 2 5 10, 5 25, மறுபடியும் 5ஆல பண்ணீங்க அப்படின்னா 25, மறுபடியும் 5ஆல போட்டா 5. அப்ப எத்தனை டைம் வருது, 1 2 3 4 5, அப்ப 5 பவர் 5 அப்படிங்கிறது தான் 3125க்கான ஆன்சர். அதே மாதிரி 8 2 பவர் 3ன்னு எழுதலாம், 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம், 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம், 7 7 பவர் 1ன்னு எழுதுங்க. அதே மாதிரி இது என்ன வரும், 16 4 ஸ்கொயர்னும் எழுதலாம். பட் இங்க நமக்கு எல்லாமே 2 இருக்கு இல்லையா, அதனால இதையும் 2 பவர்லயே எழுதுங்க. சோ 2 பவர் 4 இன்டு 3 பவர் 4, இங்கேயும் 9 ஸ்கொயர்னு எழுதலாம். பட் நமக்கு 3 இங்க ஆல்ரெடி 3 இருக்கிறதால 3 பவர்லயே எழுது. ஓகேங்களா, அடுத்து 5 பவர் 1 இன்டு 11 பவர் 1 இன்டு 49 7 ஸ்கொயர்னு எழுதலாம். HCF அப்படின்னாலே எல்லாத்துலயுமே காமனா இருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். பாருங்க, எல்லாத்துலயுமே 2 இருக்கு, எல்லாத்துலயுமே 3 இருக்கு, எல்லாத்துலயுமே 5 இருக்கு, இங்க 7 இல்ல, அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு, இங்க 11 இருக்கு, இங்க 2 இல்ல. அப்ப அதெல்லாமே விட்டுறலாம். ஓகேங்களா, சோ காமனா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். பவர்ல சின்னதை எடுத்து எழுதணும். பவர்ல பாருங்க, ஸ்கொயர் இங்க 2 3 4ன்னு இருக்கா, சின்னது 2, இங்க 3 2 4, சின்னது 2, இங்க 5, இங்க பாத்தீங்கன்னா 5 2 1, அப்ப 1 தான் சின்னது. சோ இத வந்து பெருக்குங்க. பாருங்க, 4 9 5, இது என்ன ஆகும், 9 5 45, 45 × 4 180ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 180, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி பெருக்கல்ல இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பராவோ கியூப் நம்பராவோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை வந்து பிரைமோட நம்பர்ஸோட பவரா எழுதி அதுக்கப்புறம் காமனா இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதுங்க. HCF அப்படின்னா காமனா இருக்கிறது எடுத்து எழுதணும், பவர்ல சின்னதா இருக்கிறது எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். இதுவே LCM அப்படின்னா காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும், அதுவும் பவர்ல பெருசா இருக்கிறது எடுத்து எழுதணும், அதுக்கப்புறம் காமனா இல்லாததையும் எடுத்து கடைசியா எழுதி பெருக்கி போடுற மாதிரி வரும். ஓகேங்களா, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்பர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்பர் உள்ளது. சோ இந்த இடத்துல சதவீதம் எதுக்கு கேக்குறாங்களோ, ஓகேங்களா, சோ சல்பரோட சதவீதம் தான் கேக்குறாங்க. அப்ப எத்தனை பாகம் இருக்கு, 5 பாகம் இருக்கு. மொத்தமா எவ்வளவோ அதை கீழே எழுதணும். ஓகேங்களா, சோ பூமியில தான் கேக்குறாங்க. அப்ப பூமியோட பங்கு அப்படிங்கிறது என்னது, 2250% கேட்கறதால 100ஆல பெருக்குங்க, அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் பாருங்க, 0க்கு 0 அடிஞ்சிரும், 5ஆல அடிச்சா 4 5, இது 5ஆல அடிச்சா 9, இது 2, அப்ப 2/9 அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, சோ பூமியில எத்தனை சதவீதம் சல்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்லயே பூமியில இத்தனை பாகம் சல்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மொத்தமா இருக்க அந்த டிவைடட் பைக்கு கீழையும் எதோட பர்சன்டேஜ் கேட்கிறாங்களோ அந்த டிவைடட் பைக்கு மேலையும் எழுதி இன்டு 100 போடுங்க. அந்த 100 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் குறிக்குது. சோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 6 7 8 9 மற்றும் 12ஆல் வகுப்படும் பொழுது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. சோ மிகச்சிறிய எண் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம LCM கண்டுபிடிக்கணும். அது போக எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதாவது டிவைடட் பைக்கு உள்ள இருக்கிறதா வெளியே இருக்கிறதான்னு பாருங்க. சோ பாருங்க, 6 7 8 9 12ஆல் வகுப்படும். அப்ப 6 7 8 9 எல்லாம் எங்க இருக்கு, இந்த இடத்துல டிவைடட் பை, அதாவது அந்த
டிவைட் பண்றோம் இல்லையா, அதுக்கு வெளியே இருக்கு. ஸோ உள்ள இருக்க நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம். இதுவே வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது கொடுத்துட்டு வெளியே இருக்கிறது கேட்டா அப்போ வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மீதின்னு வந்துருச்சாலே ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா மீதிய முதல்லயே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? மீதிய ஃபர்ஸ்ட்லயே கன்சிடர் பண்ணணும். எல்சிஎம் அப்படின்னா லாஸ்ட்ல கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட்ல அந்த மீதிய கூட்டிக்கணும். ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும், அப்ப இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க 6 7 8 9 12. எல்சிஎம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமனா டிவைட் பண்றது எல்லாமே டிவைட் பண்ணிக்கோங்க. பாருங்க 2ஆல் டிவைட் பண்ணா 3 7 4 9, இது 6. சோ டிவைட் ஆகாத நம்பரை அப்படியே இறக்கிக்கோங்க. 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 7 4 1, இது 3, இதுக்கப்புறம் இது 2. சோ மறுபடியும் 2ஆல பண்ணீங்கன்னா 1 7 2 3 1. ஓகேங்களா? சோ இப்ப 2 3 2, அதுக்கப்புறம் 7 2 3, இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 504ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா மீதி கொடுத்துருக்காங்க, அந்த மீதிய இது கூட கூட்டிக்கணும். ஓகேங்களா? சோ மீதி என்னது 1. அப்ப 504 பிளஸ் 1 505 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதுவே மீதி வந்து உங்களுக்கு மீதி கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல இருந்து அந்த மீதியை கழிச்சுட்டு தான் நீங்க ஹெச்சிஎஃப் போடணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா மீதியை ஃபர்ஸ்ட்லயே கன்சிடர் பண்ணணும். எல்சிஎம் அப்படின்னா கடைசியா கன்சிடர் பண்ண மாதிரி வரும். ஓகேங்களா? சோ புரிஞ்சதுங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.